அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான அரசியலை செய்ய விரும்புகிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக எதிர்க்கட்சி அல்ல, பாஜக தான் எதிர்க்கட்சி என்று காட்டுவதற்கு பெரிதும் முயற்சிக்கிறார். ஆகவே ஆளுங்கட்சியின் மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை அடுக்கினால்தான் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட முடியும், எதிர்க்கட்சி தலைவராக காட்டிக்கொள்ள முடியும் என்று அவர் நம்புவதாக தெரிகிறது. கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அரசியல் கட்சி தலைவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்று காரணம் சொல்லி அதற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுவது அப்பட்டமான ஒரு அரசியல், ஆதாய அரசியல். அவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் ஒருவேளை இந்த காரணத்தினால்தான் திமுக அரசு அவரை கைது செய்யவில்லை என்று கூட குற்றம் சாட்டலாம். ஆனால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இவ்வாறு அரசின் மீது குற்றம் சுமத்துவது ஏற்புடையதல்ல. நூதன போராட்டம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நூதன போராட்டம் வந்து அறிவு சார்ந்து இருக்கும். ஆனால் இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக வந்து ஆட்சி அகற்சி வரை நான் செலுத்தி போட மாட்டேன், ஆட்டையில் அடிச்சுக்குவேன், தினம் வந்து நாளைக்கு எடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் 47 நாள் வந்து விரதம் இருக்க போவதாகவும் காலில் செருப்பு பண்ணிக்க போதில்ல, திமுக ஆட்சியிலிருந்து விலகிற வரைக்கும் அதை நான் செருப்பு பண்ண மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி தனக்கு தண்டனையை வந்து 6 சாட்டை அடியை வந்து நீதிமன்றத்தில்